ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். திருச்சியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீட்டிங் 2 மணி வரைக்கும் தான். எல்லாரும் இங்கே நின்று பேசுனா நான் இங்கே வந்துடுறேன், இங்கே வந்துடுறேன். சரி, வேற எப்படி சொல்லி சமாளிக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? எங்க சார் எல்லாரும் சாப்பிட்ட மாதிரியே தெரியல. ஒருத்தர் நோட்ஸ் எழுதுறாரு, எழுதி பக்கத்து நோட்ல போய் எழுதுறாரு, முடிக்கிறாரு. இன்னொருத்தருக்கு ஐயா ஸ்வீட் கொடுக்குறாரு. தூக்கம் சார், மதியம் 2 மணிக்கு வரைக்கும் தான் மீட்டிங்னு ஒரு நல்ல செய்தி ஐயா சொல்லியிருக்கிறாரு. புரியுதுங்களா? 2 மணிக்கு மேலே எல்லாரும் தூங்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாரும் முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன். இந்த மேடை என்னை பல முறை ஏற்றி அழகு பார்த்த ஒரு மேடை. அதற்கு என்னுடைய நன்றிகளை ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் தங்க மகன் திரு கோவில்பட்டி தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கும். ஏன்னா நான் பேசுறது பாருங்க, அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அண்ணாச்சி, கரெக்டா வரவங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அவர் எங்களுக்கு அங்க இருந்து சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். இந்த ஷார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, வீட்டில் பணம் சேரலையா, சிங்கு தொட்டியில பெண்கள் பாத்திரத்தை அழுக்கு பாத்திரத்தை போடாதீங்கன்னு நான் சொன்னேன். அதை முடிஞ்ச வரைக்கும் விலக்கி வச்சிருங்க, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சா அந்த இடம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்ட்டு. இது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி போட்டேன். ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு. நான் வீட்டில் இருக்கேன், ஸ்பீக்கரில் ஆன் பண்ணி கேட்குறேன். ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் நாகஜோதி. சார், சிங்கு தொட்டியில் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பாத்திரம்லாம் இல்லை சார், எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சிடறோம். இப்போ என்ன ஓரளவு பரவாயில்ல சார், வருமானம் நல்லா இருக்குன்னு என் வீட்டுக்காரம்மா கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுங்க, என் வீட்டுக்காரம்மா கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நான் கேட்டேன், சிங்கு தொட்டியில இருக்கிற பாத்திரத்தை விளக்குனது யாரு? என் புருஷன். உடனே என் வீட்டுக்காரம்மா இப்படி பார்த்துச்சு. உடனே நான் நினைச்சேன், கவலைப்படாத தாயி, இப்பையில இருந்து, நாளைக்கு கூட இல்ல, இன்னைக்கு கூட இல்ல, இப்பையில இருந்து என்னத்தையும் நானே விளக்கிறேன் அப்படின்னு. நல்லா கவனிங்க, இது காமெடிக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் இதுல இருக்கிற சீரியஸான ஒரு விஷயம். சிங்கு தொட்டியில நீங்க பாத்திரம் யார் யாரெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கழுவிக்கலாம். இந்த சீரியல்ல, மருமகள் சீரியல்ல என்ன கிளைமேக்ஸ்ன்னு தெரியல, அதுக்கப்புறம் வரக்கூடிய சிங்கப்பெண்ணில என்னன்னு தெரியல, ஜீ திரை வேற வரல அப்படின்னு ஒரு சேனலா பார்த்து நம்ம அங்க ஓடிடுறோம், தவிர இந்த இடத்த சுத்தப்படுத்த மறந்துடும். சரிங்களா? முதல்ல உங்க வீட்டுல சிங்கு தொட்டியில எந்த பாத்திரமும் இல்லாம பாத்துங்க. சரிங்களா? ஒரு கிளைண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, சென்னை மயிலாப்பூர்ல அனந்தராமன் பேரு, அவர் வீட்டுல இருக்கிற சிங்கு தொட்டியை போட்டு மூடிட்டார். இருந்தாதாயே நீங்க வைப்பீங்க அப்படின்னு. இப்படி எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. சரி, ஒரு சின்ன கதை சொல்லிட்டு உள்ள போறேன். ஒருத்தர் ஒரு ஜோசியர்கிட்ட போறார். ஜோசியர்கிட்ட போய், ஐயா, நான் ஒரு பொருள் விற்கலாம்னு பாக்குறேன், அந்த பொருளுக்கு ஏதாவது ஒரு சின்னம் வச்சா பரவாயில்ல. ஏன்னா இந்த சின்னத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம விஎம்ஜின்னு எங்களால் செல்லமாக அழைக்கப்பட்ட கணேசன் ஐயா கேட்டுக்கணும். ஏன்னா அவரு பிராண்டை பத்தி பேசி மிகப்பெரிய அளவுல பிராண்டானவர். புரியுதுங்களா? அவர் சொல்றாரு, உனக்கு உன் ஜாதகம் கடகலக்கணம், ரிஷபராசி, உன்னுடைய ஜாதகத்துல பாக்கியாதிபதி தான் குரு, உன்னுடைய வெற்றியை தரக்கூடியவர். நீ இதை சொன்ன செய்ய மாட்ட, நீ மஞ்சள் துண்டு போட்டுட்டு போய் உன் பொருளை வித்துறான், சேல்ஸ் ஆயிரண்டான்ட்டாரு. வித்துட்டாரு, சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. புரிஞ்சவங்க பிஸ்தா. 2வது ஒருத்தங்க போறாங்க, அவரும் அதே மாதிரி போறாரு. சார், நான் கன்னி லக்னம் சார், மீனராசி, எனக்கு என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாரு. உனக்கு சொல்ல முடியாது, உனக்கு பிறகு யாராவது வந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு பிராண்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னார். சரி, அவரும் நின்று அவருடைய பொருளையும் சேல்ஸ் பண்ணிட்டாரு.
சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த முன்னாடி மஞ்சத்துண்டு போட்டவர் அவருக்கு அப்புறம் அந்த கம்பெனியை அவங்க பையன்கிட்ட கொடுத்துட்டார். இப்ப ரெண்டாவது ஒருத்தர் போனார் பாத்தீங்களா, அவர் அந்த கம்பெனியை அவருடைய விசுவாசி கிட்ட ஒரு அம்மா கிட்ட கொடுத்துட்டார். அந்த அம்மா ஜாதகம் பார்க்க போகுது, மிதுன லக்னம் சிம்மராசி. உடனே சொல்றாங்க 9ஆம் அதிபதி குரு. 9ஆம் அதிபதி குருவா? மிதுன லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குருவா? சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்பா, சொல்லுங்கள் சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள். யாருங்க மிதுன லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி? சனிதான் சனிதான் சனிதான். கும்பம் தானே. அந்த அம்மாவுடைய ஜாதகத்துல லக்னாதிபதியை போய் உட்கார்ந்து இருந்துச்சு. உடனே புதன் தான் பச்சை, அது சனி பகவான் வீட்டில் இருக்கிறனால கரும் பச்சையில புடவை உடுத்துட்டாங்க. இந்த புடவையை கொண்டு போய் வித்துருங்க, சேல்ஸ் ஆகுன்ட்டாங்க. அந்த அம்மாவை வித்துட்டாங்க. அந்த அம்மா கடமை முடிஞ்சுன்னா அந்த அம்மா ஒரு விசுவாசிக்கிட்ட கொடுத்துட்டு போச்சு. இப்ப 2 பேரும் தன்னுடைய கம்பெனியை வித்துட்டு இருக்கிறாங்களா. 3வது ஒருத்தர் வராரு, கடக லக்னம் கடகராசி. இவருக்கு 9ஆம் அதிபதி. ஏன்னா அந்த 9ஆம் இடம் தான் மிகப்பெரிய ஒரு திரிகோணம், நமக்கு பாக்கியத்தை தரும். ஒரு பஸ்ல ஒரு போட்டோ இருக்கு, யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி பேனர்ல நம்ம தங்கபாண்டிய போட்டோ இருக்கு, நம்மள எல்லாருக்கும் தெரியுமா? இது எல்லாருக்கும் தெரியறதுக்கு காரணமே அந்த 9ஆம் இடம் தான். சரிங்களா? அப்ப அவருடைய ஜாதகத்துல 9ஆம் கடக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாரு? குரு. முன்னாடி சொன்ன 2 பேருக்குமே 5, 9 தொடர்புல இருந்துச்சு. அந்த மஞ்சள் துண்டுக்காருக்கு விருச்சிகத்துல குரு 9ஆம் அதிபதியை பார்த்துட்டாரு, மஞ்சள் துண்டு செட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு லக்னாதிபதியே போய் 9ஆம் இடத்துல இருக்கு, இவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. 3வது ஒருத்தர் வராரு, அவருக்கு குரு எங்க இருக்குன்னு உங்களுடைய நாலேஜுக்கே விட்டுறேன். சரிங்களா? அவரும் இப்போ ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்கிறாரு, நான் என்ன வைக்கலாம் அப்படின்னு. நீ யானையை வையும்பார். நீ யானைங்கிற ஒரு சின்னத்தை வச்சுட்டு வா, உன் கம்பெனிலேயே வித்துருன்ட்டார். முடிஞ்சு போச்சா? இது எதற்காக சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய ஜாதகத்துல 9ஆம் அதிபதி அது சேல்ஸ் ஆகுதா இல்லையாங்கிறதெல்லாம் வேற கதை. அங்க 2 பேர் சொல்றாங்க இது சேல்ஸ் ஆகவும் ஆகாது. சேல்ஸ் ஆயிரு சார், கவலைப்படாதீங்க. 9ஆம் அதிபதி வச்சு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை பாக்கியமான விஷயம், ஆல் ப்ரொமோஷன்ஸ் 9ஆம் இடம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னாடி சொல்லிட்டு இப்பதான் நான் பேச வர சப்ஜெக்டை எடுக்கிறேன். எடுக்கலாமா? போதுங்களா? எல்லாம் கொஞ்சம் கை தட்டிங்கன்னா நல்லா இருக்கும். சரி, பாதி பேர் தான் தட்டி இருக்கீங்க. சரி, இப்போ நம்ம குரு பகவானை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஒரு யூடியூப் சேனல்ல கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருந்தாங்க, குருவுடைய பார்வை எல்லா இடத்திலும் நன்மையை செய்யுமா செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். நான் அதுக்கு நீங்க போன் பண்ணுங்க சார், நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னு. அவருக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் இப்பொழுது உங்களுக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, என்கிட்ட 2000 ரூபாய் பணம் இருக்கு. நீங்க 1000 ரூபாய் கேட்டீங்கன்னா நான் கொடுக்கணும். கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா? சரிங்களா? ஏன்னா கிரகங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த பவர் இல்லை. குறிப்பா குருவுக்கும் சுக்கிரனுக்கு அந்த பவர் கிடையாது. எது கேட்டாலும் இந்த எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. 2000 ரூபாயில 1000 ரூபாய் நீங்க கேட்டீங்கன்னா நான் கொடுத்துருவேன். என்கிட்ட 2000 தான் இருக்கு, நீங்க 20000 பணம் கேட்டீங்கன்னா நான் எப்படி தருவேன்? வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. அப்போ குருவின் பார்வை ஒரு ஜாதகத்துல வலிமை பெறணும் அப்படின்னா அவருடைய மூல திரிகோணமான தனுசு வீட்டுல யாருடைய தொடர்பும் இல்லாமல் அவரை இருந்து பார்க்கக்கூடிய அந்த குருவுக்கு பார்வை பலம் அதிகம். என்ன கொஞ்சம் பேர் தானா? அப்ப இவ்வளவு பேருக்கு தான் குருவை பத்தி தெரிஞ்சிருக்கா? ஏங்க, உங்களெல்லாம் நான் மனசுல எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? என்னை விட பெரிய ஜோசிக்காரங்க நினைச்சிட்டு இருக்கிறேன். உங்களுடைய பரந்த மனப்பான்மை இவ்வளவுதானா? சரி, அதன் பிறகு 2வது இடத்துல பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்கக்கூடிய குரு. இவரும் மிக மிக சிறப்பான குரு. சார், தனுசு குருக்கும் மீன குருக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் நீங்க வகுப்புல கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தனுசு குரு வேற, மீன குரு வேற. ஓகேங்களா? மீனத்தில் இருக்கிற குருவும் அவருடைய பார்வைக்கு பலம் அதிகம். அதன் பிறகு உச்ச குரு, இவருக்கும் பார்வை பலம் அதிகம். சார், இதெல்லாம் நல்ல மைண்ட்ல வாங்கிக்கங்க. நான் நோட்ஸ் எழுதுங்கன்னா சொல்லவே மாட்டேன் எந்த மீட்டிங்லுமே. உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் எடுக்கும்போது குரு பார்வை இருந்து இந்த வீட்டுல இருந்து இப்போ ஒருத்தர் வராரு, சார் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல வயசை பார்த்துங்க, தசாபுத்தியை பார்த்துருங்க, வயசை பாருங்க, என்ன அந்த திசைக்கும் குருவுக்கும் என்ன சம்மந்தம் பாருங்க.
குரு வந்து தனுசுல இருந்து யாருடைய பார்வையும் வாங்காமல் நெருக்கமாக இல்லாமல் அவர் சிம்மத்தை 9ஆம் பார்வையாக பார்த்து சூரியனும் பலமா இருந்தால் நிச்சயம் அரசு வேலைன்னு எழுதி கையெழுத்து போட்டு ரப்பர் ஸ்டாம்ப்ல குத்தி கொடுங்க, கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் போயிடுவாங்க. அந்த இடத்துல குரு வக்ரமானாலும் கூட போயிட்டு வந்துருவாங்க. ஆனா கண்டிப்பா நம்மளுடைய போயிடுவாங்க, அவ்வளவுதான். அது திருப்பி வராங்க, விஆர்எஸ் வாங்குறாங்க, விஎஸ்ஆர் வாங்குறாங்க, எஸ் அதெல்லாம் நமக்கு வேற கதை. ஓகேங்களா? அப்போ தனுசுல இருக்கக்கூடிய குரு மிக சிறப்பான குரு. அதன் பிறகு கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், கடகத்துல உச்சமடையக்கூடிய குரு பகவான், இவரும் ஒரு மிகப்பெரிய நல்ல ராஜயோக பலன்களை அள்ளி தர தயாரா இருப்பார். அதன் பிறகு ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு எது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கடக குருவுக்கு அப்புறம் இன்னொரு குருவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த குரு. சிம்மன்னு சொன்னவங்களுக்கு நான் கை தட்டுறேன். சிம்ம குரு. சிம்ம குருக்கும் பலம் அதிகம். சிம்மத்துல குரு மட்டும் தனிச்சு இருந்தா அவங்களுக்கும் பலம் அதிகம். 79 80 இந்த வருஷத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாருங்க குரு சிம்மத்துல இருக்கும். சரிங்களா? அதுல இருந்து 12 வருஷத்தை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வீடுகள்ல இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக நல்ல பலனை நிச்சயமாக 100% தந்தே தீரும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா மேசகுரு. இந்த மேசத்துல குரு இருக்கிறவங்களும் நிறைய பேர் அரசு வேலையில் இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த இடத்துல வந்து விருச்சிக குரு. இவ்வளவுதாங்க குரு நல்ல பலன்களை தரக்கூடிய இடங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் இவ்வளவுதான். அப்படி இன்னும் முடிச்சாச்சா? இருக்கு, இன்னமும் இருக்கு. இது ஸ்டேஜ் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேஜ் 2 ஒன்று இருக்கு. குரு வளையம்னு ஒன்று இருக்கு, தெரியுங்களா? தெரியுங்களா? என்னென்ன வீடுகளில் குரு இருந்தா குரு வளையம்? ஸ்திர வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 வீடுகள்ல குரு இருந்துட்டா அந்த குரு நல்லது செய்யும். புரியுதுங்களா? இப்ப நான் 2 பெரிய மனிதர்களுடைய உதாரணம் சொன்னேன் பாத்தீங்களா? அவங்க 2 பேருக்குமே ஒருத்தருக்கு விருச்சிக குரு, ஒருத்தங்களுக்கு தனுசு குருன்னு சொல்லியிருக்கேன். அப்பவே நீங்க யோசனை பண்ணிருக்கோம் இவன் குருவை பத்தி தான் பேச வந்திருக்கான்ட்டு. அப்போ இந்த 2 குரு மிக சிறப்பான ஒரு குரு. அந்த குரு வளையத்தில் இருக்கும்போது இங்க நல்ல பலனை தருகிறார். சரி, அப்போ மீதி வீடு எங்க என்ன சார் இருக்கு? மிதுனமும் கன்னியும் தான் இருக்கு, துலாம் வீடு இருக்கு, மகரமும் கும்பமும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நல்லா கவனிங்க. கும்பம் தான் ஆல்ரெடி குரு வலயத்தில் இருக்கு. மகரம் வரும். மகரத்துல ஆல்ரெடி தலைவர் அங்க நீசம். ஓகேங்களா? அந்த குரு கூட யோகத்தை தருவார். எப்படி தருவார் தெரியுங்களா? மகர லக்னத்தில் நீங்க பிறந்திருந்த யோகத்தை தருவார். ஏன்? திக்பலம் அடைவார். மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு லக்னத்திலே இருந்தா திக்பலம் அடைவார். அந்த வகையில அந்த குரு கண்டிப்பாக யோகத்தை தருவார். இந்த பக்கம் வந்துடலாம். மிதுனம், கன்னி, துலாம். துலாம் வந்து சுக்கிரனுடைய வீடு. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆட்டக்காரன் இன்னொரு ஆட்டக்காரன் வந்து மரியாதை பண்ணக்கூடியது வழக்கம் தானே. அந்த வகையில அங்க கொஞ்சம் குறைச்சு பலனை கொடுப்பார். நல்லா கவனிங்க. சுக்கிரன் வந்து மூலத்திரிகோணம் அடையக்கூடிய வீடு ரிஷபமா துலாமா? ரிஷபமா துலாமா? ஒரே துலாம் தான் வந்திருக்கு. ஒரு 50-60 துலாம் வந்தா பரவாயில்ல, துலாம் தான். அப்ப அந்த துலாத்துல குரு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சுபகிரகமுடைய வீட்டுல வந்திருக்கும். கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து டென்ஷனை ஏற்படுத்தி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இவங்க முன்னாடி வரேன்னு நினைச்சா நம்ம பணத்தை கொடுக்கலான்னு குரு கொடுப்பார். இவ்வளவுதாங்க துலாம் குருவுடைய குணம். மீதி 2 குரு இருக்கிறாங்க, மிதுனம், கன்னி. நல்லா கவனிங்க. இந்த 2 குரு கிட்ட பணம் அதிகம் இருக்கோ இல்லையோ அந்த ஆய்வுக்கு நான் வரல, சரிங்களா? இவங்க கிட்ட கணித திறமை அதிகமா இருக்கும், ஜோதிட திறமை மிக அதிகமா இருக்கும். இவங்களுக்கு ஜோசியமே இந்த ஐயா ஒருத்தர் சொன்னார், ஏதோ நான் பள்ளி வகுப்புல அதிகம் போகல, பட் நான் நிறைய ஆடிட்டிங் அளவுக்கு போயிருக்கிறேன் நம்ம கரூர் ஐயா சொன்னார். அந்த மாதிரி பலனை இந்த மிதுன கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய குரு தாராளமாக கொடுக்கும் கொடுக்கும் கொடுக்கும். அப்ப ஜானி வீட்டை எப்படிதான் கண்டுபிடிக்கிற மாதிரி குரு எங்கடா இருந்த தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த 12 வீடுகள்ல குரு எங்க இருந்தாலும் அவரு ராகுவோட 8 டிகிரிக்குள்ளார நெருங்கக்கூடாது.
இந்த ராகுக்குள்ளார குரு 8 டிகிரி அப்படின்னா வடிவேலு சார ஒருத்தர் உள்ள வச்சு சாரி பார்த்த டிஸ்டர்பன்ஸ் அட்ரஸ் கேட்பாரு பாத்தீங்களா, உள்ள இந்த காலுக்குள்ளார மடக்கி வச்சிருப்பாரு பாருங்க, அப்படி மடக்கி வச்சிருப்பாரு ராகு குருவை. இந்த குருவுக்கு பார்வை பலம் மிக மிக குறைவு. ராகுவோட 0 டிகிரி 1 டிகிரியில இணைய குருவுக்கு பார்வையே இல்லை. அது அவர் தனுசுல இருந்தாலும் சரி, மீனத்துல இருந்தாலும் சரி. ஒரு கிளைண்ட் ராகு குரு இணைஞ்சு சிம்ம லக்னம். இதெல்லாம் வெளியே சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவருக்கு குரு பலகீனம். நான் இந்த கெட்டு போச்சு, ஆகாது, இந்த தொலங்காது, உருப்படாது, இதெல்லாம் பேசவே மாட்டேன். அவருக்கு பலகீனமா இருக்கு. நான் சொன்னேன், ஐயா நீங்க திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய குழந்தை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களால ஒரு சங்கடத்தை நீங்க அனுபவிப்பீங்கன்னு சொன்னேன். நீங்க கேட்கலாம், இவன் ஏன் திருமணத்துக்கு பிறகுன்னு ஒரு வார்த்தை சொல்றான் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அதுக்கப்புறம் தான் குருதசை வருது. கேள்வி உங்களுக்கு உதயமாகணுங்க. ஜாமக்கொள்ள மட்டும் உதயம் ஆருடம் கவிப்புன்னு பார்க்க கூடாது. ஜோசியத்திலே உங்களுக்கு வந்து கேள்வி உதயமாகணும். நான் சொன்னேன் அவங்க கிட்ட வந்து இது மாதிரி உங்களுக்கு குருதசை வருது, ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்ட்டு. அவர் குருதசை நடந்து ஒரு 3 புத்தி கிராஸ் பண்ணிட்டார். குருதசையில முதல் புத்தி என்ன புத்திங்க? அம்மா ஐயா குரு புத்தி தானே. அதுக்கப்புறம் புத்தி சனி புத்தி, புதன், 3 புத்தி முடிஞ்சிருச்சு. கேது வந்தாரா? கேது வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்லதான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க பையனுக்கு குடல்ல கேன்சர் வந்து இறந்துடுறான். இந்த 3 புத்தியில நடக்கும்போது அவர் டெய்லி ஆபீஸ் வருவார். என்னடா நீ சொல்ற, நல்லா தாண்டா இருக்கான் என் பையன், ஆரோக்கியமா தாண்டா இருக்கிறான் அப்படிங்கிற போது என்கிட்ட அந்த 3 வருஷமும் நான் அவர்கிட்ட ரொம்ப, அதாவது என்னன்னா ரொம்ப பணிஞ்சு போவேன். சரிங்க சார், என்னுடைய வாக்கு பொய்த்தாலும் பரவாயில்ல, உங்க பையன் நல்லா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா கேது புத்தியில நல்லா கவனிங்க, கேது புத்தியில பையன் கேன்சர், அது வரைக்கும் அந்த பையன்கிட்ட கேன்சர் இருந்தது யாருக்குமே தெரியல. சும்மா இல்லைங்க, 18 வயசு பையனை இழக்கக்கூடியது எவ்வளவு பெரிய துக்கம்னு அனுபவிச்சு பார்த்தவனுக்கு மட்டும்தாங்க தெரியும். ராகுவோட குரு இணையும் போது பார்வையே இல்லைன்னு நான் சொன்னது. நீங்க வந்து மூல நூல்களை படிச்சிருப்பீங்க. மூல நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை விஷயம் சில பல யோகங்கள் இது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நான் எங்கேயாவது நோட்ஸ் வச்சிருக்கேன்னா பாருங்க, இருக்கவே இருக்காது. எல்லாமே அனுபவம், எல்லாமே இங்க இருக்கு. அப்ப ராகுவோட குரு இணையிற மாதிரி ஒரு ஜாதகம் வருதா, அந்த ஜாதகத்துக்கு நீங்க குழந்தை தத்து எடுத்து வளங்கன்னு சொல்லிருங்க. இல்ல அந்த பாவத்துல இந்த புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா எல்லாருக்குமே ராகு குரு இணைஞ்சவங்க எல்லாருக்குமே இதுல ராகு தசை நல்லா இருக்கும், குரு தசை நல்லா இருக்காது. குரு தசை இல்லாத மாதிரி, குரு தசை வராத மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்க அந்த இடத்துல ஜாதகத்தை சேர்க்கலாம். சரி, இப்படி வைங்க. அவர் மனைவி மேச லக்னம் 5ல குரு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இல்ல தனுசுல இருந்து 5ஆம் இடத்த குரு பாக்குறாங்கன்னா தைரியமா சேருங்க. இவருக்கு தான் பையன் அடங்க மாட்டான், சொல்ற பேச்சு கேட்க மாட்டான், அந்த அம்மா கிட்ட ஒத்துமையா இருப்பான். இவர் வந்து ஃபேமிலி திருச்சியில இருக்கும், அவர் பெங்களூர்ல இருப்பார். பையனோட ஒரு தொடர்புல இல்லாம இருக்கிறார் பாத்தீங்களா, இந்த மாதிரி அமைப்பு இங்க சேர்க்கலாம். சரி, ராகுவோட நெருங்கி இணையக்கூடாது, கேதுவோட குருவும் 8 டிகிரிக்குள்ளார இணையக்கூடாது. நல்லா கவனிங்க, குரு கேது 8 டிகிரிக்குள்ளார இணையக்கூடாது, அதுக்கு மேல அவங்க இணையலாம். சரிங்களா? அப்பவும் கேதுவுடைய குணத்தை குரு பிரதிபலிச்சுட்டு தான் இருப்பார். சரி, அதன் பிறகு சனி பகவானோட இணையக்கூடாது, சண்டால யோகம் சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த கிரக அமைப்பும் நல்லதில்லை. இதுலயும் 16 டிகிரிக்கு மேல அமைஞ்சிச்சு அப்படின்னா பரவாயில்ல, மனசை தேத்திட்டு தாராளமாக இதை நீங்க முடிவு பண்ணலாம். ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது இங்க பாருங்க, ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே 10 பொருத்தத்துக்கு கடைசியா முக்கியத்துவம் கொடுங்க. ஆனா அதுக்கும் கொடுக்கணும், எந்த ஒரு ஜோதிட விதிக்கும் எதிரானவன் அல்ல. ஓகேங்களா? அது நீங்க கடைசியா எழுதி கொடுங்க. ஜாதகத்தை எடுத்தோடனே இப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் அடுத்த தலைமுறை நம்ம எதற்காக வந்திருக்கிறோம், நம்ம அப்பா எதற்காக நம்மளை இங்க விட்டுட்டு போனாரு, நம்ம குழந்தைங்களை விட்டுட்டு போறதுக்காக வந்திருக்கோம். திருமணத்தினுடைய அதாவது அடுத்த பந்தமே குழந்தை தான். அந்த குழந்தை செல்வம் கட்டாயம் இருக்கிற மாதிரி நீங்க ஜாதகத்தை பார்த்தே தீரணும். நீங்க ஒரு ஆள் தப்பு பண்ணா நம்ம துறையில இருக்கிற பல பேர் அதை பாதிப்படையும். ஒரு ஜோசியர் தவறா சொன்னா அல்லது ஒரு ஜோசியர் சொன்னது நடக்கல அப்படின்னா எல்லா ஜோசியரையுமே அவங்க குறை சொல்லிட்டு இருப்பாங்க.
புரியுதுங்களா? அதன் பிறகு சனியோட குரு வந்து 16 டிகிரிக்கு விலகி போயிட்டு இருந்தா நல்லது. செவ்வாயோட குரு இணையிறது யோகம் தாங்க. இங்கேயும் அந்த 16 டிகிரிக்குள்ளார அவங்க 2 பேரும் இணைய வேண்டாம், கொஞ்சம் தள்ளி இருந்தா போதும். சரிங்களா? அதே மாதிரி குரு வந்து வளர்பிறை சந்திரனோட இணையும் போது அந்த ஜாதகர் ஏமாளியாக இருப்பார். இந்த இணைவோட இப்ப ஒரு வீட்டுல சந்திரன் குரு செவ்வாய் இருந்தா அந்த குரு வந்து ஏமாளியாக இருக்க மாட்டார். புரியுதுங்களா? அப்ப வளர்பிறை சந்திரனோட அவர் இணையும் போது ஏமாளியா இருப்பார். எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தாராள மனப்பான்மை நிறைய இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கூட செவ்வாய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிக்கனத்தை இது பண்ணும். சூரியனோட இணையும் போகும்போது இதே 16 டிகிரிக்கு மேல இருந்தா நல்லது. 16 டிகிரிக்குள்ள இருந்தா மீன் சாப்பிட்டா மீனுக்கு நல்லது, மீன் சாப்பிடாட்டி நமக்கு நல்லது, என்னமோ சொல்லுவாரு வடிவேலு. அந்த மாதிரி 16 டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னா இங்க சூரியனுக்கும் குருவுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அர்த்தம். 16 டிகிரிக்குள்ளார நெருங்கி வந்துருச்சுன்னா அதுக்கு தான் கிரகங்களுடைய அஸ்தங்க தோஷம் எத்தனை டிகிரியில ஆரம்பிக்குது எத்தனை டிகிரியில முடியுதுங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க எனக்கு எல்லா டிகிரியும் மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இதுலயே நான் ஒரு சிம்பிளான ஒரு ரெமெடி சொல்லி தரேன். 22 டிகிரிக்கு மேல குரு சுக்கிரன் இணைஞ்சிருந்தா அது அஸ்தங்கம் கிடையாது. அவர் ஆட்சி பெற்றிருந்தா உச்சம் பெற்றிருந்தா அதுவும் அஸ்தங்கம் கிடையாது. நீசபங்கம் அடைஞ்சிருந்தா கூட அஸ்தங்கம் கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க இங்க எடுத்துட்டு வந்துடும். புரியுதுங்களா? ஒரு குருவை வைத்து எவ்வளவு விஷயம் நம்ம இங்க சொல்ல வேண்டியது இருக்குன்னா அப்ப சூரியனுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும், சந்திரனுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும், செவ்வாய் சனி புதன் சுக்கிரன் இவங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும், ராகு கேதுங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ இவ்வளவு விஷயம் இங்க இந்த இடத்துல இருக்கு. நான் ஏதாவது குருவோட இணையக்கூடிய கிரகங்கள்ல ஏதாவது கிரகம் விட்டுட்டேன்னா நான் விட்டுட்டு போனேன்னு வச்சுங்க, அங்க வந்து எந்த கிரகம் விட்டேன்னா அவங்க வந்து முதல்ல நிற்பாங்க என்னை அடிக்கிறதுக்கு. எல்லா கிரகத்தையும் சொன்னேன் எங்க 2 பேர்த்தையும் ஏயா விட்டுட்டு அப்படின்ட்டு. அதனால எல்லா கிரகங்களும் புதனை விட்டுட்டேன். அவர் ஒருத்தருக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன், ஏன்னா அவர் தான் சொன்னாரு. அவருக்கு ஒரு முறை கை தட்டுங்க. புதனை நான் விட்டு விட்டேன். பாருங்க, குரு புதன் இணைவு எங்க இருந்தாலும் கல்விக்கும் செல்வத்துக்கும் ஒரு எதிரான மனநிலை இருந்துட்டு தான் இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க, அவங்க கிட்ட மத்த எல்லா டேலண்ட்டுமே இருக்கும். குருவுடைய அதனாலதான் சொன்னேன், இந்த மிதுன கண்ணில குரு இருக்கும் போது அவங்க ஆக சிறந்த ஆடிட்டரு ஆக சிறந்த கணித எழுத்துவன் தான் சொன்னே தவிர உலகத்துல நம்பர் 1 பணக்காரன்னு சொன்னா நான் அந்த இடத்துல எவ்வளவு அழகா ஸ்கிப் பண்ணிட்டு போனேன். பாத்தீங்களா? என்ன ஸ்கிப் பண்ணேன்? இவர் வாழ்க்கையில பெரிய பணத்தை சம்பாதிக்கிறாரு இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம் சொல்லிட்டு தானே நான் அந்த விஷயத்துக்குள்ள போனேன். அப்ப அந்த இடத்துல பணம் குறைவாக உங்கள் வாழ்நாளுக்கு தேவையான அளவு பணத்தை கொடுக்கக்கூடிய குருவாக அந்த மிதுனத்திலையும் கண்ணிலையும் இருக்கக்கூடிய குரு கட்டாயம் உங்களுக்கு தருவார் அப்படின்னு அர்த்தம். புதன் குரு இணைவு எப்பவுமே புதன் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவர் அப்படியெல்லாம் ஒரு கிரகம் கிடையாது. உலகத்திலேயே பெத்த அப்பன் தப்பு பண்ண தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரே கிரகம் அவன் தாங்க, வேற யாரு? எப்படிப்பட்ட தப்பு செஞ்சுட்டு வந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் அப்படிங்கிற அளவில் இருப்பேங்க. இந்த புதனுடைய வீட்டுல பிறக்கிறவங்க பாருப்பாங்க, தாய் தந்தருடைய பாசம் அதிகம் கிடைக்கவே கிடைக்காது. அவங்க பிரிஞ்சு வாழக்கூடிய தன்மையில இருப்பாங்க. இந்த அமைப்பு வந்து 100% நடக்குது. உதாரணம் வேற எங்கேயும் வேணாம். சரிங்களா? மூல நூல்களை உண்மைன்னு ஒருபோதும் நான் அப்படியே நம்புறது இல்லை. நான் நிறைய பேருடைய ஜாதகத்துல அப்ளை பண்ணுவேன். 80% சரியா இருந்தா மேடையில பேசுவேன், என்னுடைய வீடியோல பேசுவேன். புரியுதுங்களா? அப்ப குரு புதன் இணையும் போது பாத்தீங்கன்னா அங்க கல்விக்கும் செல்வத்துக்கும் ஒரு போட்டி இருந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு முந்தின செட்ல படிச்ச ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா குரு புதன் இணைவு. அவர் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் 10th +2 அவர் இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியில வந்து குடும்ப வறுமையின் காரணமாக அவர் லாரியில ஓட்டுநரா போயிட்டு இருக்காரு. லைஃப்ல செட்டில் ஆயிட்டாரு, அது வேற விஷயம். ஆனா கல்வி அங்க அவருக்கு இல்ல. சார் ஒரு பார்டர்ல பாஸ் பண்ணவன் வந்து அடுத்து படிக்க முடியலன்னா பரவாயில்ல சார், அஸ் யூசுவல் அவர் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் வந்து சேர்ந்து பேசும் கூட அந்த பையனோட அப்பா ஒத்துக்கல. எனக்கு முந்தின செட்ல படிச்சவர். அவர் ஜாதகத்துல குரு புதன் இணைவு. அவர் ஜாதகத்துல இருந்து எடுத்து இந்த குரு புதன் இணைவை வந்து நான் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சேன் 2002 இருந்து. சரிங்களா? அப்ப இந்த இணைவும் அந்த அளவு சிறப்பாக இல்லை. ஆனா இந்த 2 பேர் மட்டும் தனியா இருக்கும்போது அந்த வீட்டை வளர்க்க செய்யும். இப்ப இந்த 2 இணைவு தனுசுல இருக்குன்னா தனுசு வீடு வளரும். புரியுதுங்களா? இந்த குரு பவனை பத்தி உங்களுக்கு ஓரளவு புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறேன்னா, புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கை தட்டுங்க. இப்ப என் சைடுல இருந்து கைத்தட்டல் கம்மியா வந்திருக்கு போல. சார் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா?
அப்போ குரு பகவானை நீங்கள் இந்த அளவில் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாடிக்கையாளரை வந்து நீங்கள் வந்து பலன் சொல்லும்போது உங்களுக்கு பெயரும் புகழும் பெரும் பாக்கியமும் இங்கேயும் பாருங்கள் குருவுடைய பெரும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அழகான இந்த மன்னிக்கணும், அழகான இந்த பேச்சை கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை நல்லிதங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த யூடியூப் வீடியோவில் பேசியே இந்த வீடியோ வந்துடும். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா தனிப்பட்ட ஜாதகங்கள் நீங்கள் கேட்காதீங்க, நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் கேட்டுக்கலாம். ஓகே ஓகே, நன்றிங்க. என்னுடைய பேர் திருச்சி ரவிச்சந்திரன், 96 298 15 992. என்னுடைய மொபைல் நம்பர் யாராவது விட்டுட்டீங்க அப்படின்னா என் பேரை மட்டும் யூடியூப்பில் அடித்து பாருங்கள், உங்களுக்கே மொபைல் நம்பர் காட்டும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.